அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் நியாயம் கிடைக்கும் என்று நம்பப்படும் மாசாணி அம்மன் கோவில் வரலாறு பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பொள்ளாச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனிமலை. மலையில் தோன்றி பாய்ந்து வருகிறது உப்பாறு. ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில். பொதுவாக அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ காட்சி தருவார். ஆனால் இங்குள்ள அம்மன் 17 அடி பிரம்மாண்ட உயரத்துடன் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். சயன கோலம் என்றால் படுத்தது மாதிரி. அவளுக்கு முன்னே நடுகள் ஒன்றும் காணப்படுகிறது. அம்மனின் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுகிறான். அவனை மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள். ஆடி மற்றும் மாசி மாதம் அல்லாமல் அமாவாசை பௌர்ணமி என்றில்லை. தினமும் மாசாணி அம்மன் கோவில் திருவிழா கோலம்தான். நித்தமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். தீராத மனக்கவலை, குடும்ப பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், பொருட்களை களவு கொடுத்தல், பகை என்று வருத்தத்தோடு இருக்கும் பக்தர்கள் கோவிலில் மகா மண்டபத்தில் இருக்கும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள். வேறு எங்கும் இல்லாத வழிபாட்டு முறை இது. மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உடனே நீதி வழங்குவார் என்று நம்பிக்கை. நமது மனக்குறைகளை அம்மனிடம் சொல்கிறார்கள். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 100 கிராம் மிளகாய் போன்றவற்றை கோவிலில் இருக்கும் ஆட்டுக்கல்லில் ஆட்டுகிறார்கள். பிறகு கோவிலில் இருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி நமக்கான நீதியை வேண்டுகிறார்கள். அம்மன் நமக்கான நீதியை வழங்குவார் என்று நம்பிக்கையுடன் திரும்புகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த 90 நாட்களில் மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடன் செலுத்துகிறார்கள். இது மட்டுமில்லாமல் பல்வேறு வேண்டுதல்களுக்காக கோவில் முன் இருக்கும் மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சை பழம் தொங்கவிட்டு வழிபடுகிறார்கள். அதன் பிறகு அனைத்தையும் மாசாணி அம்மன் பார்த்து கொள்வாள் என்று நம்புகிறார்கள். பக்தர்களின் கவலை தீர்த்து முதன்மை கடவுளாக இருக்கிறாள் மாசாணி. அதனால்தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது. மாசாணி என்றால் மயானம் என்று பொருள். அதனால்தான் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார்.